ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைத்த உடனே சில துறைகள்லேருந்து இதே போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. பல ஆவணங்களை காணோம், எல்லாத்தையும் சேகரிக்க சொல்லியிருக்கும். அதே குற்றச்சாட்டு இன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி மாறிய பிறகு. உண்மையிலேயே இதற்கான பின்புலத்தில் காரணம் என்ன? உண்மையிலேயே காணாமல் போய்விட்டதா, இல்லை காப்பாற்றுவதற்காகவா? நீங்கள் கேட்குற கேள்வியில் அது உண்மையாகவே காணாமல் போயிருக்குன்னா அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னால் அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் 2021 அதிமுக முடிவுக்கு பிறகு திமுக ஆட்சி பதவியேற்கும் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் ஈபியோடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே போல் அறக்க பறக்க எல்லா இடங்களும் ஆய்வு செய்தார். அங்கங்கே இருக்கக்கூடிய நிலையங்களை போய் ஆய்வு செய்தார். அதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேருந்தே இந்த மின்சாரத்துறை சார்ந்த முறைகேடுகளை புகார் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நாம் அந்த புகார்களை கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணார், நாம் அரசுக்கு வந்த உடனே இந்த வேலைகளை காமிக்கணும் இல்லையா, அவர் உடனடியாக ஆய்வுகளை செய்யும்போது 2 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஏங்க இந்த மின்சார பிரச்சனை இப்போ எப்படி இருக்கோ அதே போல தான் அப்போ அதே காலகட்டத்திலே நடந்தது. அப்போ என்ன சொன்னார், அணில்னால் போயிருச்சு அப்படின்னவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் தொடர்ந்த ஆய்வில் 2 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரிகள் காணவில்லை அப்படின்னார். ஏன் இது காணாமல் போயிருக்குன்ற விளக்கமும் நம்ம சார்பாக கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா தரம் குறைந்த நிலக்கரியை கொள்முதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஏன்னா இப்போ ஒரு பாக்ஸ் போட்டால் 1 யூனிட் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸோட தரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் 2 பாக்ஸ் போட்டு எரிச்சாதான் 1 யூனிட் கரண்ட் வரும். ஆனால் உங்களுக்கு 100 பாக்ஸ் வந்திருக்கும் கணக்குக்கு, ஆனால் உங்களுக்கு 50 யூனிட் கரண்ட்டுக்கு 2 பாக்ஸாக போட்டிருப்பீங்க. அப்போ 50 பாக்ஸ் இருந்திருக்காது. அப்போ இது போல் ஒரு வழியெல்லாம் இருக்குங்க. லீக்கேஜ் எல்லாம் இருக்குது, வெயிட் அடிச்சிருப்பாங்க, அங்கேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அந்த கன்வேயரில் வரும்போது நிறைய இருக்குது, தரம் குறைந்ததுமே இருக்குன்றது சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. கிராஸ் செக் ரிப்போர்ட்டுக்குமே நம்மளுமே அந்த ஆவணங்களை வெளியிட்டோம். அதாவது இது எப்படி தரம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த ஆய்வுகளை சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. சாம்பிள்ஸ் எடுக்கிறது யாருன்னா, யார் குத்தகையை எடுத்திருக்காங்களோ அவங்க கொடுக்குற சாம்பிளை இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். இது எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் முறைகேடுகள் நடந்து நம்ம சொன்னோம். அவரும் கூட நாங்கள் விசாரிக்கிறோம்னார். நாம் அது குறித்து ஆர்டிஐ போட்டோம். இந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் என்ன தான் ஆச்சுன்னு 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் பதில் இல்லை. அணில் கடிச்சு மின்சாரம் விரயமாக போச்சுன்னு சொன்னவருக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அதனால் இன்றைக்கி நடக்கிற சந்திப்பெல்லாம் கூட ஒரு நகைச்சுவை தான் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்குது. குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் நம்ம அதை விலாவாரியாக சொல்கிறேன். இந்த சொல்லும்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்கன்ற போல் நாங்கள் சில்வர் சுருள் பயன்படுத்துகிறோம், செம்பு சுருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதைகளை சொன்னாங்க. ஆனால் மின்சாரத்துறை ஒவ்வொரு வருடமே ரொம்ப பின்தங்கி தான் போய்கிட்டு இது வரைக்கும் 2 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அப்போது முன்னால் இப்போ ஆடக்கூடிய தாவேக அரசாக இருக்கட்டும், முன்னால் ஆண்ட திமுக அரசாக இருக்கட்டும், அந்த துறையை மீட்டெடுப்பதற்கான வேலைகள் சரியாக செஞ்சுருக்காங்கன்னா இல்லை. தாவேக அரசு இப்போ தான் வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம அவங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை என்ன பார்க்கணும். இப்போ தான் மானிட்டர் பண்ணுறாங்க, சில ப்ரோஆக்டிவாக ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. இனிமே அதை வச்சிடலாம். திமுக அரசு 5 ஆண்டு வேலை செஞ்சாங்களா, மின்சாரத்துறை பற்றின வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். இதே திமுக அரசில் நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதவியேற்ற உடனே வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் மின்சாரத்துறையெல்லாம் பெரிய துறையாக மலைமொழிங்கினது போல் இருக்குது, இந்த மீட்டெடுக்கலாம் நாங்கள் வேலை செய்யணுன்னாங்க. அப்போது LOAன்னு ஒன்று இருந்தது, லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் ஒன்று இருந்தது. 2028 வரைக்கும் அதில் பவர் பர்ச்சேஸ் அது கிரிட் கனெக்டிவிட்டியே இல்லாமல் 2000 ரூபா கணக்குக்கு 450 510 வரைக்கும் நம்ம பே பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் ரெக்கவரி பண்ணாலே இன்ன வரைக்கும் வந்திருக்குன்றதை நிறைய சொன்னோம். அதுக்கான எந்த முன்னெடுப்புகளும் திமுக அரசு செய்யவில்லை. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் செய்யலை. அதே போல் ஆந்திராவில் இந்த போர்ட்டல் சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வேலையில் அங்கே இன்வாய்ஸ் என்னமோ 3000 4000 ரூபாய்க்கு ஒரு லேபர் கூலின்னு வச்சுக்கோங்க. 12000 ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசில் கிளைம் பண்ணி பெறப்பட்டது. அங்கே பே பண்ணது குறைவு. ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசு இருக்கும்போது அதிகமாக பே பண்ணப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்குமே நம்ம புகாரை கொடுத்தோம். அது ஏதோ கொஞ்சம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதன் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு. ராதாகிருஷ்ணன், இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நம்ம முன்பிலிருந்தே சொல்லக்கூடியதான். ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் தான். இன்னைக்கு குறிப்பிட்ட முக்கியமான ஆவணங்கள் அமைச்சர் சொல்லும்போது கூட ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள் திருடு போயிருக்கு அப்படின்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வியை எழுது. 10ஆம் தேதி தாவேகா பதவியேற்று விட்டாங்க. அவங்களுடைய அரசு நிர்வாகம் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விட்டது. குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு பிறகு அது திருடு போயிருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டேட் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அது எப்படி திருடு போயிருக்கும்? யாரோ ஒரு நபரால் எடுக்கப்பட்டது, ஆனால் பாதுகாக்கப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை
பிரயோகிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன நடந்திருக்கும் உண்மையிலே? யாரை காப்பாற்றுவதற்காகவா இல்லை உண்மையிலேயே இது போன்று நடந்திருக்கும்? அதான் என் கேள்வி தொடக்கம். உண்மையாகவே இந்த செய்தி பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, நாம் ரொம்பவே பெரிதமாக நம்பக்கூடிய ஒரு துறை. ஹார்ட் டிஸ்க்னா நம்ம நினைக்கிறது போல சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக வெளில கூட வச்சுருப்பாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸை காப்பி பண்ணி வச்சுட்டு ஸ்டோரேஜில் வச்சுட்டு பயன்படுத்துறதுவா இருக்கும். ஆனால் இந்த சிசிடிவி கேமராக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஒர்க் ஆகலைன்றாங்க. இப்போ நமக்கு சிக்கல் என்னென்னா, சிசிடிவி கேமரா வச்சு அவ்வளோ பெரிய பில்டிங்கில் எங்கேயுமே கிடைக்கலன்னு ஒரு கேள்வி. அப்போ 5 வருஷமாக சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை, இது போல் நடந்திருக்குன்னா அப்போ யாரோட முதல் தவறு? திமுக அரசு தான் தவறு. இன்னொன்றுமே, அவங்க பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறையில் திமுக அரசு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்கோயிங் ஒர்க்கா, ஓஜின்னு சொல்லுவோம், அந்த ஒர்க்காகவே நிறைய டெண்டர்கள் போடப்பட்டிருக்கு. அதை நம்ம அப்ஜெக்ட்லாம் பண்ணோம். நீங்கள் அதாவது ஆன்கோயிங் ஒர்க் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது உடனடியாக தேவைன்னா போடுறது வேற. மற்றபடி நீங்கள் டெண்டரே கால்ஃபர் பண்ணலாமே. பல லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டராக ஆன்கோயிங் ஒர்க்காகவே நீங்கள் டெண்டரே போடாமல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. அப்போ திமுக அரசு இப்போதைக்கு மின்சாரத்துறை பேசுவதற்கான எந்த தகுதி இருக்குன்றது தெரியல. பெரும்பாலும் இன்னைக்கு ஒர்க் ஆர்டர் பார்க்க சொல்லுங்க. இதே டிஎன் டெண்டர்ஸ்ல ஈபியில் போன வருஷம் வெளியிட்ட ஏதோ ஒரு சின்ன டெண்டரோட ஒர்க் ஆர்டர் காப்பியை பார்க்க சொல்லுங்க, டெண்டர் டாக்குமெண்ட்டை பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் வெளியிட்டுட்டு திமுக அரசு சொல்லட்டும். திமுக அரசு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி, தன்னை காப்பாற்றிக்கொள்ள. காரணம் என்னன்னா, நீங்க தொட்ட முக்கியமான விஷயம், காசி அவர்கள் மேல்முறையீடுக்கு போறார். திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது ஈபியோடைய நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்குக்கு அவங்க எஃப்ஐஆர் போட டைரக்ட் பண்றாங்க, சிபிஐ கொண்டு போறதுக்கு. இதுக்கு மேல்முறையீடுக்கு காசின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். தமிழ்நாடு அரசும் போகுது. தமிழ்நாடு அரசு ஏன் போகணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அங்க திமுக அரசு இருக்கும்போது மேல்முறையீடு போய் அதை நீங்க இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டருக்கு முயற்சி பண்றீங்க. ஒரு தனி நபர் காசி அவர்களும் முயற்சி பண்றார், தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? சந்தேகங்களை அப்ப யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் இங்க களவாடப்படுதோ, இந்த ஹார்ட் டிஸ்க் தொலைக்கப்பட்டிருக்கோ, திருடப்பட்டிருக்கோன்னு நமக்கு சந்தேகமா வரும். சரி, நம்ம திரு ராதாகிருஷ்ணன் யாசிர் சொல்லும்போது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 15-16 தேதிகளில் காணாமல் போகுதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறீங்க. அப்போ உடனே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் 15 நாட்கள் இடைவெளி? அந்த 15 நாட்கள் ஒருவேளை தாவேக்கா அரசு யோசனை நடத்தியிருந்தால் கூட அந்த யோசனை யாருக்காக நடத்தியிருப்பாங்க? எங்களுக்கு பல குழப்பம் இருக்குது இந்த விவகாரங்கள் அப்படின்றார். ஒரு வழக்கில் இது போன்று உடனடியாக காவல்துறையிடம் செல்ல முடியுமா? இல்லை நிர்வாக ரீதியில் பல ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும், ஹார்ட் டிஸ்க் இங்கே தான் இருக்கா, இல்லை வேறு யார்ட்டையும் இருக்கா, இப்படியான நடவடிக்கைகள் எடுப்பாங்களா? உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நீங்கள் கேட்குறதுல 2-3 விஷயங்கள் அதில் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிறது மட்டும்தான் இது போயிடுச்சுன்னா பிரச்சனையே நடக்காது அப்படின்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஏற்கனவே ஹார்ட் காப்பிலாம் இருக்குன்ட்டாங்க. இங்கே என்ன இருக்கும் ஹார்ட் டிஸ்கில் பொதுவாக அப்படின்னா, அவங்களுக்கு காம்படிட்டிவ் கோர்ட் வரும். இப்போ ஒரு லிமிடெட் டெண்டராக போடுவாங்க, உடனடியாக ஒரு பாய்லர் ஒன்று தேவை, ஒரு வாரத்துக்குள்ளே, 4 நாட்களுக்குள்ளே, 3 நாட்களுக்குள்ளே வேணும். ஏற்கனவே பாய்லர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட அடிஷ்னலாக ஒரு பண்ண சொல்கிறதுக்கு லிமிடெட் டெண்டராக போட்டு செலக்டடாக ஒரு 3 பேரை கோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த 3 கோட்டும் அவங்க அங்கேயே கூட ரெடி பண்ணியிருக்கலாம், அது அங்கே இருக்கலாம், இது ஒரு ஊகம்தான். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கில் தான் வைப்பாங்க. அப்போ 3 கோட்டு மாட்டிக்கிச்சுன்னா சிக்கல். இது ஏன் திரும்ப நமக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் முக்கியம்? ஏன்னா ஹார்ட் காப்பியில் ஃபைனலைஸ் பண்ணது இருக்கும், பட் ரஃபாக ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? இப்போ சென்னை கார்பரேஷனில் போன நம்ம டெண்டரை ரத்து பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த தாவேக்கா அரசு வந்த உடனே இது வரைக்கும் ஒரு 450க்கு மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, லிமிடெட் டெண்டர்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு டெண்டர் வந்து ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து 2 பேர் கோட் பண்ணியிருக்கிறாங்க, ரத்து பண்ண ஒரு டெண்டரில், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த விவரங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்கும், இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க முக்கியமான ஆவணங்கள். நமக்கு என்ன சிக்கல்னா, அது தொலைஞ்சு போயிருக்கோ முக்கியமான ஃபைல் இல்லையோ, பட் இதற்கு பிறகு நடக்கக்கூடிய விசாரணைகளுக்கெல்லாம் அது கை காட்டப்பட்டால் நமக்கு பெரிய சிக்கல். இப்போ என்ன சொல்லுவாங்க, சார் எல்லாமே அந்த ஃபைலில் தான் சார் இருந்தது, இப்போ இது வேறு யாரை காப்பாற்றுறது நம்ம திரும்ப அது அச்சமாக இருக்குது. நமக்கு ஏன் இங்கே திமுக அரசு மீது பொறுப்பு இருந்திருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு 5 ஆண்டு காலம் இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் பொது நலனுக்கு பயனற்றவர், இவர் வச்சிருந்தா பெரிய ஆபத்து, மின்சாரத்துறைக்கும் பொது மக்களுடைய பணத்துக்கும் விரயம் உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண ஒருத்தரை, நீக்கம் செய்யப்பட்ட ஒருத்தரை ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்துக்குள்ள, அதுவும் மேல்முறையீடுக்கான எந்த விதிகளையுமே கடைபிடிக்காம லக்கானி ஐஏஎஸ் அவர்களே உள்ளார வர்றார். யார் வர்றாரு? காசி தான் வர்றாரு.
இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா இவர் அதுக்கு பின்னால் எவரோ டாக்குமெண்ட்ஸை ஓவர் ரைட் பண்ணியிருப்பாரு, ரீரைட் பண்ணியிருப்பாரு நம்ம கேள்வி. திமுக அரசு அவர் மீது ஒன்றும் உள்ளார கொண்டு வந்தது முறைப்படி தவறு, அதுவே இருக்கு. இன்னொன்று மேல்முறையீடுக்கு போகும்போது காசி அவர்கள் போயிருக்கலாம், தமிழ்நாடு அரசு ஏன் போயிருக்கணும்? டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நாம தொடுத்த அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு, அதுக்கு இன்ட்ரீமுக்கு அங்கே போகிறாங்க. அவர் ஒரு தனிநபர், அவர் போகலாம். தமிழ்நாடு அரசு போக வேண்டிய தேவை என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்றேன், அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். இதே தாவேக அரசு பதவியேற்ற அடுத்த ஒரு சில நாட்கள்லயே நம்ம சமூக வலைதளங்களை கேள்வி எழுப்புறோம், இது போல வழக்குகள் வருது, அப்ப இருந்த திமுக அரசு இது என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இப்போ முறையீடுக்கு போறாங்கன்னா உடனே தாவேக அரசு பின்வாங்கியிருக்காங்க, அது வாபஸ் வாங்கினாங்க, காசியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று காசி. இது போல தளவாடங்கள் கொள்முதல், ஆஷ் அந்த சாம்பல் பறக்கும் சாம்பலை கொள்முதல் பண்ணி விநியோகிச்சதுல விலைகள் குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அறப்போர் இயக்கம் இந்த மின்துறை சார்ந்த விவகாரங்கள்ல தொடக்கத்துல இருந்தே நுண்ணியமா கவனிச்சு அந்த விவரங்கள் எல்லாம் வெளியிடுவீங்க. என்னுடைய கேள்வி இந்த அரங்கத்திலிருந்து, இந்த ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போனது யாரோ ஒருவருக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த யாரோ ஒருவர் யாரா இருக்கும்? நீங்க இவ்வளவு நாள் கவனிச்சிங்க இல்லையா அந்த துறையை, அந்த குறிப்பிட்ட துறை? இதற்கு முன்பு சந்திரசேகரன் கேட்கும்போது 2 பதில சொன்னார். ஒன்று, இதற்கு முன்பு அதிமுகவும் இருந்தாங்க இல்லையா, 2 பேருமே கூட்டு சேர்ந்து எடுத்திருக்கலாம். அப்படியா இருக்குமா? இல்ல கடந்த 5 அதிமுக ஃபைல்ஸ் கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா 5 வருஷம் திமுக தான் இருந்திருக்கு. இப்போ இதுல அது ஒரு திருட்டு வழக்காக இப்ப பேசப்படுது. இப்போ சில மணி நேரங்களா பார்க்கும்போது இது ஒரு திருட்டுக்காக பண்ணப்பட்டது, பைசாவுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பெங்களூர்ல அவருக்கு கொண்டு போய் ஹார்ட் டிஸ்க் ரெக்கவரிக்கெல்லாம் ஏதோ ப்ராசஸ் பண்றாங்க. பட் நமக்கு என்னன்னா, இது முக்கியமான ஆவணங்கள் தெரியும், கண்டிப்பா பேக்கப் இல்லாம இருக்காது. எப்படி எப்படி இருந்தாலும் நம்மளே ஒரு சாதாரணமாக ஃபைல் ஒர்க் பண்றோம், ஒரு டிராஃப்ட் ரெடி பண்றோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு மேஜர் ஃபைல ஒன்று வச்சிருப்போம், இன்னொரு பக்கம் பேக்கப் வச்சு. இன்னைக்கு அமைச்சருடைய விளக்கங்கள் அப்படி எந்த பதிலுமே இல்லையே. ஏன்னா உங்களுக்கு போய்விட்டது, பிற ஆவணங்களை நாங்க பேக்கப் எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்படின்னா இந்த ஆவணம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இது ₹1 2 புழங்கக்கூடிய சிஸ்டம் இல்ல. பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபா, பல நூற்று கோடி ரூபா உள்ளார ரொட்டேட் ஆகக்கூடியது. நாளைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தெரியும், சின்ன பிரச்சனைன்னு மாட்டினா நம்ம தான் பதில் சொல்லணும். அமைச்சர்கள் மாறலாம், வேற ஆளுங்க எம்எல்ஏக்கள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் மாறது ரொம்ப கம்மி. மிஞ்சி இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் எங்கேயா இருப்பாங்க. அப்ப நாளைக்கு பின்ன என்னைக்குமே பிரச்சனை வரும்னு தெரியும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்ப சந்திரசேகர் அந்த சூரிய ஒளி கொள்முதல் திட்டத்தில் அந்த டெண்டர் ரத்தானதை பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக கூட காசி அவர்கள் சொல்லப்படுது. அது 2000 கோடி ரூபா டெண்டர், அது ₹1 2 கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்டா சர்வசாதாரணமா வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மெயின்டெனன்ஸ் டீம் தான் இந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது நம்புறதுக்காகவே இல்லை. இதுல ஏதோ சில ஆவணங்கள் இருந்திருக்கும், டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் இருந்திருக்கும், டிராஃப்டிங் லெட்டர்ஸ்லாம் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா விலை மதிப்பு அதிகமா உள்ளது ஹையர் அஃபீஷியல்ஸ்ட மட்டும்தான் ஸ்டேக் ஹோல்டிங்ல இருக்குன்றது என்னோட கணிப்பு. காரணம் என்னன்னா, நம்ம இங்க இருக்கக்கூடியவங்க இந்த நிர்வாகத்துடைய அந்த குறிப்பிட்ட ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போனது முக்கியமான துறை அதிகாரிகள்கிட்ட இருந்துதான் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. அப்படின்றப்போ நீங்க சொல்லக்கூடியது ரெண்டுமே ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா பேக்கப் வச்சிருப்பாங்க, பேக்கப் இல்லாம இருக்காது. இது இப்போதைக்கு மேபி அவங்களுக்கு அமைச்சர் நிர்மல் அவங்களுக்கு இந்த சிஸ்டம் மேபி புதுசா இருந்திருக்கலாம், புரிய நம்ம இப்போ உடனே சொல்ல முடியாது. விமர்சனம் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காலகட்டமாவது கொடுக்கணுமேன்ற ஒரு பார்வை தான். அதே போல இந்த விசாரணை வெளிப்படையா நடந்ததுன்னா, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஹவர் பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறோம். இன்னைக்கு காலையிலிருந்து இந்த செய்தியில் ஒரு பத்திரிகை செய்தியில் வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய பத்திரிகை சந்திப்பு, அதற்கு பிறகு இவர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார், அதற்கு பிறகு அதுக்கான மற்ற விவரங்கள்லாம் இப்போ தான் வெளியிலேயே வருது. அப்போ இது ஒவ்வொரு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தெரிய வருது. இது இந்த அளவுக்கு தேவை. அதே போல் வெளிப்படையான எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இது வெளிப்படையாக தெரியப்படுத்தும் போது தான் அதால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டதை காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். திரு ராதாகிருஷ்ணன், யாசிர் முன்வைத்த ஒரு முக்கியமான கருப்பொருளிலிருந்து உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். இந்த குறிப்பிட்ட ஹார்ட் டிஸ்க் இந்த குறிப்பிட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்துல தான் இருக்குது அப்படின்றது அந்த கைது செய்யப்பட்ட கோபிநாத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போ யாரோ ஒருத்தர் அவருக்கு சில சொல்லியிருக்கலாம், இந்த இடங்கள்ல தான் இருக்கும், இந்த ஹார்ட் டிஸ்க் தான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற. அப்போது முந்தைய அரசின் மீது இது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டாக பார்க்க முடியுதில்லை, அப்படி தான் எடுத்துக்கணுமா, இல்லை அப்படி கூட எடுத்துக்க முடியாது? இப்போதைக்கு நம்ம ஊகங்கள் தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டா இதான் நடந்தது. ஒப்பீட்டளவில் கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கு.
இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எப்படியும் எந்த டேபிள் யார் என்ன ஃபைல் ஒர்க் பண்ணுறான்னு கண்டிப்பாக சிஸ்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நமக்கு வேணால் அந்த மலர்விழி மற்ற இஇ ஏஇ ஸ்கொயர் பெயர்களோ பொறுப்புகளோ தெரியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா எந்த ஃபைல் யார் ரெடி பண்ணுவோம், யார்கிட்ட சொன்னால் அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை எப்படி ரெடி பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அது நம்மளோட இன்னும் கிளாரிட்டியாக அவங்க உள்ளாரே நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி இடையில அந்த மின்வெட்டு பற்றி ஒரு இதுவுமே சொல்லணும். இன்னைக்கு தாவேக அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது அவங்க பொறுப்புனா கண்டிப்பாக பொறுப்பு. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணி வச்சு அணைக்கிறதா இல்லை தீ அணைப்பான் கருவி வச்சு அணைக்கிறதான்றது இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க சூழலாக இருக்குது. காரணம் இப்போ எதையா வச்சு அணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் இது எதை வச்சு அணைக்கிறது, இதை வச்சு அணைச்சா பற்றிக்கிட்டு எரிஞ்சிருமா இல்லை இது போதுமான தீயணைப்பு இருக்கா அப்படின்ற அனாலிசிஸ் தான் நடக்குது. தேக்கம் என்ன அப்படின்னா இந்த டெண்டருடைய பிரச்சனைகள் தான். ஏன்னா நம்ம அந்த டெண்டரை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு போடப்பட்ட அத்தனை டெண்டர்களுமே ரத்து செய்யப்பட்டுச்சு. அதாவது 8ஆம் தேதி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 22ஆம் தேதி வரைக்குமான ஒப்பந்தங்கள், கொள்முதல் ஒப்பந்தங்கள், மற்ற போன அரசுடைய கடைசி காலகட்டத்தில் இறுதி சைன் பண்ண வேண்டிய எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே நிலுவையாக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்ட ரீடெண்டர் போடுவேன் இருக்காங்க. அப்போ தளவாடங்கள் உட்பட கொள்முதல் செய்வதில் தேக்கம் இருக்கு. மின் உற்பத்தின்றது ஒரு நாள் 2 நாளில் நடந்துறது அல்ல. இதுக்கான மூலங்களை நீங்கள் தளவாடங்களை கொள்முதல் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சதெல்லாம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில், நீங்கள் பவர் பர்ச்சேஸில் கிடையாது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் தான் போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஹார்ட் டிஸ்க்கு போனால் கூட இன்னைக்கு கண்டுபிடிக்க நிறைய வழிகள் இருக்கு. தண்டனை கொடுக்கணும் முடிவாயிருச்சுன்னா நிறைய நம்ம சாதாரணமாக யோசிக்கிறத காட்டிலும் ஒரு அரசு முழு வேகத்தோட யோசிச்சுன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சது ஒரு பெரிய அது மட்டுமே பெரிய பிரச்சனை, நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து போயிருக்குன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தான், ஏன்னா அந்த செக்ஷன் வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு தான் பவர் பர்ச்சேஸ் நீங்கள் கிரிட்டில் வாங்குறீங்களா அதை தவிர குண்டு ஊசி உட்பட மாத்திர எல்லாமே அங்கே தான் தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இது எல்லா தளவாடங்களும் எங்கே கொள்முதல் செய்யப்படுது, யார் இது டெண்டர் ரெடி பண்ணுவா, 3 கோட்டுகள் யார் ரெடி பண்ண முடியும், இதில் வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, கண்டிஷனை எதாவது மாற்றணுமா, யார் இதில் எக்ஸ்பர்ட்லாம் உங்களுக்கு தெரியும். வெளியில் பார்க்கக்கூடிய நமக்கே இவ்வளோ விவரங்கள் தெரியும் போது எந்த வரியை மாற்றினா எந்த வார்த்தைகளை மாற்றினா தப்பிக்க முடியுன்ற அளவுக்கு அங்கே இருக்கிறாங்க. அந்த சிஸ்டமே கொல்லியூடாக இருக்கு, கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு வருடமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அதிமுக காலகட்டமாக இருக்கட்டும், திமுக காலகட்டமாக இருக்கட்டும், தாவேக அரசு தொடருமானால் நாம் திரும்ப அதை கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருக்கும்னு வச்சுப்போம். இப்போ இந்த மின் தட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உடனடி தேவை. இப்போ எவ்வளோ இன்னைக்கு ஹை பீக்கு அட்டன் பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும். ஏன்னா இன்னைக்கு எல்லினோ வந்திருக்கு, கூடுதலான தேவைகள் இருக்கு. மின்சார அடுப்புகளை நோக்கி இன்னைக்கு சின்ன சின்ன மோட்டல்கள் உட்பட ஹோட்டல்கள் உட்பட மூவ் ஆயிருக்கிறாங்க. நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கு, ஏசி பயன்பாடுகள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிமாண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்கள் பவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணி, ஜெம் போர்ட்டரோட கம்பேர் பண்ணி குறைவான ரேட்டுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்க. இப்போ இவங்க இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன்னே, ஒன்று தேவையான பவர் பர்ச்சேஸ் எடுக்கிறதா இல்லை உற்பத்தி அதிகப்படுத்தி மின் சப்ளையை கொடுக்கறதான்னு தண்ணி. இன்னொரு பக்கம் தீயணைப்பு கருவியா இவங்களுக்கு எங்கே சிக்கல் இருக்குது அப்படின்னா பட்ஜெட் இன்னும் போடல. இன்ட்ரீம் பட்ஜெட் டிஎம்கே கவர்மெண்ட் எதுக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க, தேர்தல் காலம் வரைக்கும் போட்டிருக்காங்க, பதவி இருக்கிற வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ இதற்கு பிறகு இன்னும் பட்ஜெட் போடல, ஜூன்ல போடணும். அப்போ இதுக்கு எந்த பட்ஜெட்ல இல்லாம ஃபண்ட் அலாட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சிக்கலுமே அவங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த நிர்வாகம் வந்து இன்னும் ஸ்டாக்னன்ட் ஆகி தான் இருக்கு. அந்த ஸ்டாக்னன்ட் இவங்களுக்கு இந்த அதுக்கு இடையில மற்ற சிக்கல்களும் நடக்குது. இப்போ நீங்க இங்க உண்மையாகவே அவங்க இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டிய தேவை, எப்படியோ தீயை அணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இந்த மின் தட்டுப்பாடு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய தேவை அதிகரித்ததால் மட்டும் தேவை அதிகரித்து நிர்வாக ரீதியாக சரி பண்ணப்பட வேண்டியது இருக்கு. அந்த 10 காரணங்கள் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 10 காரணங்கள்ல சம்வாட் லெஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு லாசேஜ் இருக்கும். இங்க திருட்டு இபி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுவே இப்பதான் அவங்க கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த காரணங்களையுமே அவங்க கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். மொத்த மின்துறையும் வேலை செய்யணும். அமைச்சர் மட்டும் பத்தாது, எல்லா மின்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் வேலை செய்ய வேண்டிய கட்டாய சூழல்ல தான் இருக்கிறாங்கன்றது